நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த பூண்டியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 1,25,000 ரொக்க பணம் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. 50,000ற்கு மேல் கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த பூண்டியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவள்ளூர் பூங்கா நகர் மாருதி நியூ டவுன் பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அவரை தேர்தல் பறக்கும் படையினர் மடக்கி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி 1,25,000 ரூபாய் ரொக்கம் கொண்டு வந்தது தெரிய வந்தது. இருசக்கர வாகனம் புதிதாக வாங்குவதற்காக பணத்தை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்களின்றி அந்த பணம் கொண்டு வந்ததால் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். உரிய ஆவணங்களை செலுத்தி பணத்தை பெற்றுக்கொள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார்.